எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தொடர்பாக வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பால் அந்த சட்டம் நீர்த்துப் போய்விட்டதாகவும் நாட்டில் குழப்பம் கோபம் ஏற்பட்டு மத நல்லிணக்கம் பாதித்ததுடன் பெரும் சேதம் விளைந்திருப்பதாகவும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் வேணுகோபால் தெரிவித்துள்ளார். எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தின் பயன்பாடு குறித்த வழக்கு ஒன்றை விசாரித்த உச்சநீதிமன்றம் அந்த சட்டத்தின் கீழ் உடனடியாக கிரிமினல் வழக்கு பதிவு செய்யவும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளவும் மார்ச் 20 தடை விதித்தது. அதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் வன்முறை வெடித்ததில் 8 பேர் உயிரிழந்தனர், நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்தது. தீர்ப்புக்கு தடை விதிக்க மறுத்த உச்சநீதிமன்றம், ஒருவேளை உங்களுக்கு எதிராக யாரேனும் ஆதாரமில்லாமல் புகாரை அளித்தால் உங்களால் அலுவல் பணிகளை சுதந்திரமாக மேற்கொள்ள முடியுமா அல்லது வேறு அதிகாரிகள் மீது தவறான புகார் பெறப்பட்டால் நடவடிக்கை எடுத்துவிட முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியது. தீர்ப்பை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் பலர் போராடுவதாகவும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை தவறாக பயன்படுத்தும் போது சில அப்பாவிகள் பாதிக்கப்படுவதாலும் அதுபோன்ற நேர்வுகளில் உரிய அதிகாரி நன்கு விசாரித்த பிறகே கைது செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தது. அத்துடன் இந்த தீர்ப்பின் மூலம் சில தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனவே தவிர வன்கொடுமை சட்டத்தை பாதிக்கும் வகையில் அதில் எதுவும் இல்லை என கூறி விசாரணையை ஒத்திவைத்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் கே வேணுகோபால் எழுத்துப்பூர்வமாக நேற்று தாக்கல் செய்த பதில் மனுவில், மிகவும் உணர்வுபூர்வமான இவ்வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குழப்பத்தையும் கோபத்தையும் அசாதாரண சூழலையும் மக்களிடையே ஏற்படுத்தியதுடன் நல்லிணக்கத்தையும் குலைத்திருப்பதாகவும் நாட்டிற்கு பெரும் சேதத்தை விளைவித்து இருப்பதாகவும் கூறியுள்ளார். அந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்வதன் மூலமாகவும் அது தொடர்பாக வழங்கியுள்ள உத்தரவுகளை திரும்பப் பெறுவதன் மூலமாகவும் குழப்பத்தை தீர்க்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பு எஸ்சி எஸ்டி சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை அடைப்பதற்கு பதிலாக 1989 ஆண்டு எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் திருத்தம் செய்தது போலாகிவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசியலமைப்பு சட்டத்தில் நீதித்துறை, சட்டம் இயற்றக்கூடிய அமைப்பு மற்றும் அதன் செயல்படுத்தும் நிர்வாகம் ஆகியவற்றுக்கான அதிகாரங்கள் தெளிவாக கூறப்பட்டுள்ள நிலையில் அதை மீறும் வகையில் அமைந்துள்ள தீர்ப்பு தவறானது என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை பிரதமருக்கு எதிராக வாக்களித்த மத்திய அமைச்சர்கள் 6 பேர் ராஜினாமா செய்துள்ளனர். இலங்கை நாடாளுமன்றத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு சிறிசேனா கட்சியைச் சேர்ந்த 12 அமைச்சர்கள் வாக்களித்தனர். இதனால் அதிருப்தியடைந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வாக்களித்த அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதிபர் சிறிசேனாவிடம் வலியுறுத்தினார். இந்த நிலையில் மத்திய அமைச்சர்கள் 6 பேர் தனது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். அவர்களுக்கு பதிலாக 4 பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். மேலும் இலங்கை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நேற்று நள்ளிரவுடன் நிறைவு பெற்றுள்ளது.